ஹாய். ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். என்னன்னா டேஸ்டிங் வித்தவுட் சீயிங் மசாலா பவுடர்ஸ். ஏன்னா நான் ஏன் இந்த சேலஞ்சு சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இவருக்கே தெரியாது நான் என்ன சேலஞ்ச் கொடுக்குறேன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவரோட கண்ணை வந்து கட்டிக்கலாம். சீட்டிங் பண்ணக்கூடாது. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இறுக்கி கட்டிடாதீங்க ஐயா. மங்கல்யம் தந்து நானே. ரெடியா? ஓகேவா? கட்டதா ஓகேவா? கண்ண கட்டியாச்சு. இது எத்தனை? செக் பண்ணல. இது எத்தனை? அது வரல. எவ்வளவு சொல்லுங்க. தெரியல. கரெக்டா சொல்லுங்க. தெரியல. சரி நீ ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. 3. சரி ஓகே ஃபைன். நான் போய் வந்து ஐட்டம் எடுத்துட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. செக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருங்க வரேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வந்தாச்சு. எப்படி கலர் கலரா இருக்கா? இவருக்கு சொல்லிடுறேன். இவருக்கு நான் என்னன்னே சொல்லல. ஏங்க நான் இங்க வந்து சில மசாலா பொருள் எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம வந்து யூஸ் பண்றது. சரி. அது நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. இல்ல டேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். சும்மா நான் ஸ்மெல் பண்ணி தொட்டு பார்த்துட்டு சொல்றேன். டேஸ்ட் பண்ண வேண்டாம். டேஸ்ட் பண்ணனும். சும்மா தான் டேஸ்ட். டேஸ்ட் வேண்டாம். மிளகா பொடி எல்லாம் வச்சிருவீங்க வேண்டாம். இல்ல மிளகா பொடி எல்லாம் இல்ல. வேண்டாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. ரூல்ஸ்னா ரூல்ஸ். டேஸ்ட் பண்றது நோ சேலஞ்ச். டேஸ்ட் பண்றது நோ சேலஞ்ச். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? டேஸ்டிங் வித்தவுட் சீயிங் தான் சேலஞ்ச். வித்தவுட் சீயிங் வந்து அத கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே. டேஸ்டிங் வித்தவுட் சீயிங் தான் சேலஞ்ச். நான் வந்து சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டா நான் வாயில வைக்க மாட்டேன். சரி இருங்க. அப்புறம் வந்துட்டு சேலஞ்சுனா முள்ள வந்தாச்சு கண்ணை கட்டியாச்சு அவ்வளவுதான். தோத்துட்டீங்கன்னா அவர் வின் பண்ணிட்டாருன்னா அவர் எனக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை வேற எதுனா வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கலந்துக்கவே இல்லை இல்லையா. அவர் தோத்துட்டாருன்னா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஏதாவது டேர் கொடுக்கலாம். அது வந்து ஃபுல் வீடியோவா போடலாம். சரியா? சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெடியாங்க? சரி ஸ்மெல் பண்ணுங்க. காட்டு. இன்னும் கொஞ்சம். கர்ம என்ன இப்படி நாறுது? என்னங்க அது? நான் கடிச்சு பேர் கொண்டு வந்தேன். என்னங்க அது? டேஸ்ட் தெரியுதா? மாவா? என்ன மாவு? கோதுமை மாவு. கரெக்ட். கோதுமை மாவு எங்க மசாலால சேர்த்தாங்க? டேஸ்ட் பண்ண மாட்டேன் மறுபடியும். டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு மக்களே. பார்க்காதீங்க முடிங்க. சரிதான். டேஸ்ட் பண்ணு. ஸ்மெல் பண்ணுங்க. நீ ஸ்மெல் பண்ண மிளகா பொடி, மிளகாய் தூள். ஓகேவா? ஓகே. பாடா. ஒண்ணு தப்பா சொன்னா கூட 8 மசாலா போட்டு வச்சிருக்கோம். நம்ம இப்படி பார்க்க கூடாது. பார்க்கல. எங்க பாக்குற? கண்ணு தெரியுமா? கண்ணு உறுத்துது. மஞ்சத்தூள் இங்க எல்லாம் கீழே. கொத்தமல்லி பொடி. தப்பு. ஜெயிச்சிட்டோம். இது வந்து ரசப்பொடியா? கொத்தமல்லி பவுடர்ல. அடுத்தது ஆக்சுவலி இது டேஸ்ட் தான் பண்ணணும். இவர் சீட் பண்றாரு. இது சாம்பார் பொடி. வா சலையிலே கொஞ்சம் குளிர்ச்சிட்டேன். அடுத்து இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எள்ளு பவுடர். எள்ளு பொடி. ஃபைன். இது கொத்தமல்லியா இருக்கும். கரெக்ட். இருந்தாலும் நீங்க ஒண்ணு தப்பா சொல்லிருக்கீங்க. நேர் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணுதான் தப்பா சொல்லிருக்கீங்க. டீ தூள். இதான் மறந்துட்டேன். நீ அடுத்து
பவுடர்னு சொல்லிட்டு டீ தூள் எல்லாம் காட்டுற. டீ தூளுங்கிறது பவுடர் தானேங்க. இங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டால பார்க்க வேண்டியது. டீ தூளே கொண்டு வந்துக்கிறேன்னா அப்போ ஸ்மெல்ல இல்ல. பெருங்காயம், உப்பு. உப்பா? இன்னொன்னு உப்பு இல்லாம என்ன ஒண்ணு சொல்லு. என்ன பவுடர் பண்ணி கூட கொண்டு வந்திருப்பேன். அது பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. உப்பா? இல்லங்க, பெருங்காயம் எல்லாம் வேற ஸ்மெல் எல்லாம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. பவுடர் நான் கோதுமாவே கொண்டு வந்தேன். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. கோலப்பொடியா? அது எப்படி அது வெள்ளை கலர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க வாட்டர் பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல கேக்குறேன் நானு. அவர் ஸ்மெல் ஏதாவது ஒரு ஃபிளேவர் இருக்கும்ல, எதுவுமே இல்லாம எப்படி இருக்கும்? உப்புதான் இது. கோதுமாவுக்கு என்ன ஃபிளேவர் இருந்துச்சு? கோதுமை மாவுக்கு இன்னும் எவ்வளவு பவுடர் இருக்குது நம்ம வீட்டுல தெரியலையே. சொல்லு சொல்லு. அப்பா சின்ன டைம் வேணா ஸ்மெல் பண்ணி பாருங்க. உப்பு அப்படி உப்பு ஸ்மெல் இல்லையும் போது சொல்றேன்ல. ஓகே, இப்ப வந்து அவர் வந்து 3 கரெக்டா சொன்னாரு, மீதி 5 வந்து தப்பா சொல்லி. நீங்க ஓபன் பண்ணி பாருங்க உங்க கண்ணு. இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கான சேலம் ஐட்டம். கலர் கலரா வச்சு குழப்பம் மாதிரி கொண்டு வந்தீங்க அழகா. அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பிடிச்சிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். இது சொல்லிருக்கேன். இது சொன்னா கோதுமை மாவு ரசப்பொடி தான் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, வச்சு பாத்துட்டே இருங்க. என்னன்னா நான் ஏன் இந்த சேலஞ்ச் வந்து சொன்னேன்னா, வீட்டுல வந்து மசாலா பவுடர்ல எடுத்தாருன்னா அவருக்கு வந்து தெரியாது. ரசத்தூள், கொத்தமல்லி பவுடரு, சாம்பார் அதெல்லாம் வந்து இதா சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. அதனால சரி இவருக்கு இதை கொடுத்தா அவர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாரு. அப்பா வெள்ளை டப்பால இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸ்மெல் பண்ண கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அறிவு கொஞ்சம் குறைவா இருக்கும் போல இருக்குது. சோ அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம 8 பவுடர் வச்சிருந்தோம். அவரு 7 பவுடர் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஒரு ரசப்பொடி மட்டும் மாத்த சொல்லிட்டாரு. சோ இதுல சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உள்ள வந்து வெள்ளை டப்பால இருக்குது. கலர் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் தெரியுது. அந்த லைட்டிங் இருக்கு. ஸ்மெல் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் சென்ஸ் கம்மி போல இருக்கு. இதுல அவர் வின் பண்ணாரா இல்ல லூஸ் பண்ணாரான்னு பாக்குறேன். நீங்க சொல்லுங்க. 8ல 7 கண்டுபிடிச்சாரு. ஒன்னு லூஸ் பண்ணிருக்காருல. அப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு கீழே வந்து நான் கரெக்டா தான் சொல்லிக்கிறேன். நன்றிகள். வீடியோவை முடிச்சுக்கலாம்.